இந்த நாளின் வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கூப்பிடுதல் இன்றைக்கு கால் அன்டு மீ என்று சொல்ல இந்த தலைப்பு கொடுக்கப்படுகிறது. கால் அன்டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு. நமக்கு ஆபத்து நாட்களிலே மனிதரை நோக்கி கூப்பிடுவது மிகவும் சர்வசாதாரணமான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். He will answer you back. இன்றைக்கு அநேக தரம் கூப்பிட்டு பிறகுதான் மக்கள் செவி கொடுக்கிறார்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். உடனடியாக பதில் கிடைக்கும்படியான ஒரு தேவன், கொடுக்கும்படியான தேவன் அவர்தான். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். டெஃபினிட், பாசிட்டிவ், அருளி செய்வேன். அது மட்டுமல்ல, ஆபத்திலே அவருக்கு தெரியும். நீ கூப்பிடுறப்ப ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். ஆபத்திலே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று அறிந்து நான் என்ன செய்வேன், நானே அவனோடு இருந்து உடனடியாக அவர் வந்து விடுகிறார் அந்த இடத்திற்கு. அவனை தப்புவித்து வந்தது மட்டும் போதாது, உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவனை என்ன பண்றாரு, கனப்படுத்துவேன். கனப்படுத்தல்னா உயர்த்தி வைக்கிறார், தப்புவிக்கிறார், உடனடியாக வருகிறார், கனப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். A God who rescues, a God who responds immediately. அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்பொழுதும் நமக்கு உள்ளாக வைத்துக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.